Welcome to Logic Bits. I am Vinod Kumar. In the video நம்ம பார்க்க போற கான்செப்ட் class and object part 2 video in Python programming language. part 1 வீடியோல நம்ம ஒரு class யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த classக்கு ஒரு object நம்ம create பண்ணியிருந்தோம். For a single class we can create multiple objects based on memory availability. ஒரு single classக்கு we can create any number of objects based on the memory availability. The only thing is memory, because memory is a finite resource. Memory is not an infinite resource. மெமரிங்கிறதுக்கு மெமரி அப்படின்றது ஒரு முடிவுள்ள ஒரு ரிசோர்ஸ் தான். ஒரு முடிவற்ற எல்லையற்ற ஒரு ரிசோர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. The copy of the member variables available in all objects. ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெம்பர் வேரியபிள்ஸ் எல்லாமே அந்த கிளாஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் அந்த மெம்பர் வேரியபிள்ஸோட காப்பி இருக்கும். The individual objects can handle member variables independently. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸோட மெம்பர் வேரியபிள்ஸை இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். There is no overlapping between objects. Between objects there is no overlapping, there is no collision, there is no conflict. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸுக்கு we are creating more than a single object, more than one object அந்த கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். The student class contains two member variables, student name, age. Student nameக்கு null value நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏஜுக்கு 0ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு I am creating two objects. The name of the first object is stud1. The name of the second object is stud2. Object 1 and object 2. By using these two objects, I will access the member variables of the student class. இப்போ stud1 அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை வச்சு by using the dot operator மூலமாக student name s நேமை நான் access பண்ணுறேன். என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன்? பிருத்வி. student name is a string value. அதனால் எஸ் நேமுக்கு வித்தின் த பேர் ஆஃப் சிங்கிள் கோட்ஸ் நான் பிருத்வி அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி student1 is a name of the object. By using the dot operator, age அப்படிங்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். ஏஜ் இஸ் an integer வேரியபிள், அதனால் 20 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் stud2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு by using the dot operator ஸ்டூடெண்ட் நேமுக்கு ஆகாஷ் அப்படிங்கிற வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். எகெயின் student2 அப்படிங்கிற இந்த stud2ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நான் ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறேன். 19 அப்படிங்கிற வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். 19 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இப்போ பை யூஸிங் த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம student1 student2 அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக ஸ்டூடெண்ட் நேமையும் ஏஜையும் நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ பிரிண்ட்டில் stud1 நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டாட் ஆப்ரேட்டர், நேம் ஆஃப் த வேரியபிள். ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும்? student1 எஸ் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம்? பிருத்விங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிருத்விங்கிற வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் student1 stud1 இஸ் an ஆப்ஜெக்ட், அது மூலமாக ஏஜ் நாம் ஆக்சஸ் பண்ணுறோம். ஏஜுக்கு 20ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம். அந்த 20ங்கிற வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். தேர்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் stud2 student2 is a name of the object, டாட் ஆப்ரேட்டர் மூலமாக ஸ்டூடெண்ட் நேமை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதில் என்ன வேல்யூ இருக்கும்? ஆகாஷ் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அது அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு student2ங்கிறது நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர் நம்ம ஏஜுங்கிற வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஏஜில் 19 இருக்கும், அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிரும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸோ பிருத்வி, நேம் பிருத்வி, ஏஜ் 20, student name Akash, age is 19.
That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.